இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பிரியமானவர்களே. இது ஒரு முக்கியமான பதிவு, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆதியிலே இறைவன் கடவுள் கிறிஸ்தவர்களும் முகமதியர்களும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஆதியிலே கடவுள் ஆதாம் ஏவாளை உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே விட்டார். அதிலே ஒரு கனியை, எல்லா கனியையும் புசித்து சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்னார். ஆனால் ஒரு கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதுதான் நன்மை தீமை அறியக்கூடிய கனி. பிரியமானவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த கனிதான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. மனிதன் வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் வருவது அந்த கனிதான். நல்லதை எடுக்கணும், கெட்டதை விடணும். அது தீட்டாக அந்த அம்மா எடுத்து விட்டது, எடுத்து சாப்பிட்டது. ஆனால் இப்பொழுது அதே பொசிஷனில் தான், அதே இதில் தான் செல்லு இப்பொழுது வந்திருக்கிறது. அந்த செல்லிலே நன்மையும் இருக்கிறது, மகா மோசமான கொடூர தீமைகளும் இருக்கிறது. அந்த தீமையை பார்க்காதீர்கள், தள்ளிவிட்டு போய்கொண்டே இருங்கள். நன்மையை பாருங்கள். கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, முகமதிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்து சகோதரராக இருந்தாலும் சரி, இது பொதுவான பதிவு. பிரியமானவர்களே, தள்ளி கொண்டு போய்கொண்டே இருங்கள். நன்மையை மாத்திரம் உலகிற்கு சொல்லுங்கள், நன்மையை எடுத்து சொல்லுங்கள், மனிதர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆன்லைனில் நல்லதை செய்வோம், தீமையை தள்ளிவிட்டு போய்கொண்டே இருப்போம். பிரியமானவர்களை, தொடக்கூடாது தீமையை, அதை பார்க்கவும் கூடாது, அதை இச்சிக்கவும் கூடாது. அதே தொடர்ச்சி தான் இந்த செல்லிலே கடைசி காலத்திலே வந்திருக்கிறது. அதனால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு அப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையே செய்யுங்கள். செல்லில் இன்னும் அட்வான்ஸாக இன்னும் வரும் நிறையா. அதிலெல்லாம் நன்மையை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள், தீமை வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பெரியவர்களே. ஆமென்.